ஆர்டிகல் 14 பத்தி கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் வந்துட்டு 2 விஷயங்கள கம்பேர் பண்றாங்க. ஈக்குவாலிட்டியும், ஆர்பிட்டரினஸையும் கம்பேர் பண்றாங்க. ஆர்பிட்டரினஸ் அப்டின்னா என்னன்னா, ஒருத்தவங்க பவர்ல இருக்கிறங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ஒருத்தருக்கு ஃபேவரிசம் பண்றது, ஒருத்தர பார்ஷியாலிட்டியா நடத்துறது எல்லாமே ஆர்பிட்டரினஸ்ல தான் வந்துட்டு சேரும். இப்போ ஒரு ஸ்டேட் வந்து ஆர்பிட்டரியிலேயே வந்து ஆக்ட் பண்ணாங்கன்னா, ஸ்டேட் வந்துட்டு ஒருத்தர பார்ஷியலா ட்ரீட் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒருத்தருக்கு ஃபேவரிசம் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணாங்கன்னா, இது ஆர்டிகல் 14 வந்து பிரேக் பண்ணும். ஏன்னா ஈக்குவாலிட்டிக்கு வந்துட்டு ஃபேர் அண்ட் ரீசனபிள் ஆக்ஷன் வந்து தேவை. ஃபேர் மீன்ஸ் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாம ஹானஸ்ட்டா அவங்கள ட்ரீட் பண்றது. அதுக்கப்புறம் ரீசனபிள் ஆக்ஷன், இந்த பர்சனை இப்படி ட்ரீட் பண்றவங்க ரீசனபிள் ஆக்ஷன் இருந்தால் இங்க வந்துட்டு ஆர்டிகல் 14 வந்து காப்பாற்றப்படும் அப்படின்றது கோர்ட்டோட விஷயம். இப்போ பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்றத பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல 2 ரூல்ஸ் இருக்கு. நோ ஒன் ஷுட் பி ஜட்ஜ்ட் இன் தர் ஓன் கேஸ். யாருமே ஒரு பர்சன் வந்துட்டு கேஸை வந்துட்டு நியூட்ரலா தான் பர்சனை வந்துட்டு எடுத்துட்டு போகணும். அந்த பர்சனை வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து அந்த டிசிஷனுக்கு வரணுமே தவிர இவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு இந்த பர்சன் வந்து உடனே தப்பு அப்படின்ற டிசிஷனுக்குள்ள வரப்போகக்கூடாது. எவரி பர்சன் ஹேஸ் அ ரைட் டு ஃபேர் ஹியரிங். எல்லா பர்சனுக்குமே வந்துட்டு ஃபேர் ஹியரிங்கான ரைட் உண்டு. அவங்களுக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் உண்டு. எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்காக அவங்களே தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா ரைட்ஸுமே உண்டு. இது ரெண்டுமே பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்குள்ள வரும். ஓகேவா? இப்போ இம்ப்ளிசிட் மீனிங் அண்டர் ஆர்டிகல் 14 ராயப்பா கேஸ். இந்த ராயப்பா கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேஸ். ஓகேவா? இந்த ராயப்பா கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராயப்பான்றது வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரை வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்பிட்டரினஸ்னால கவர்மெண்ட் பவரில் இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் விஷயங்கள்னால தான் அவர் வந்துட்டு சீனியர் செக்ரட்டரியாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சீனியர் செக்ரட்டரி ஐ திங்க் ஸோ. அவரை வந்து இன்னொரு எப்படி சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர்ன்ற முறையில் லோ போஸ்டிங்க்கு வந்து அவரை போட்டுருவாங்க. ஸோ வந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருப்பாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் அகேன்ஸ்டா. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈக்குவாலிட்டியும் ஆர்பிட்டரினஸும் ஒன்றா வந்து இருக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஈக்குவாலிட்டியும் ஆர்பிட்டரினஸும் ஏன் ஒன்றா இருக்க முடியாதுன்றதை முன்னாடியே பார்த்தோம். அடுத்து கவர்மெண்ட் ஆக்ஷன் ஆர்பிட்டரியா அன்ரீசனபிள் பயாஸ் தான் இருந்துச்சுன்னா இது வந்து ஆர்டிகல் 14 ஆட்டோமேட்டிக்காக வைலேட் பண்ணுது அப்படின்றது இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 14 இதுக்கு முன்னாடி வரையும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாதுன்றது மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ராயப்பா கேஸுக்கு அப்புறம் தான் டிஸ்கிரிமினேஷனோட சேர்த்து எந்த ஆர்பிட்டரினஸையும் கொண்டு வரக்கூடாது, கவர்மெண்ட் வந்து ஆர்பிட்டரினஸ்ல வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் செட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபேர் ஹியரிங் பிளஸ் நோ ஒன் ஜட்ஜ்ட் இன் ஓன் கேஸ். ஃபேர் ஹியரிங் இருக்கணும். எந்த கேஸ்லையும் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஆர்டிகல் 14 குள்ள தான் வரும் அப்படின்றதையும் இந்த கேஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் வைலேட் பண்ணப்பட்டால் ஆர்டிகல் 14 வைலேட் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபேர் ப்ரொசீஜர், ஹானஸ்டான ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் ரீசனபிள் டிசிஷன்ஸ், ஈக்விட்டி மீன்ஸ் எல்லாரையும் சரிசமமாக நடத்த வேண்டும். ஒருத்தவங்க கீழே இருப்பாங்க, ஒருத்தவங்க மேலே இருப்பாங்க. ஸோ கீழே இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ணி மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வந்து அவங்கள எல்லாரையும் சரிசமமான ஹானஸ்டான முறையில் நடத்தணும். அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டினா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அப்படின்றது தான். இதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இது வைலேட் ஆகும்போது ஆர்டிகல் 14 வைலேட் ஆகுன்றது தான் இங்கே கருத்து. ஓகே, தேங்க்யூ.